சென்னை சவுகார்பேட்டையில் நகை வியாபாரி வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 10 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணியம், சவுகார்பேட்டையில் இருக்கிற அந்த நபர் யாரு, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நகை வியாபாரி இராணி அவரது பெயர். அவரது வீடு பெரியமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது மாடியில் வசித்து வருகிறார். இன்று காலையிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல அவரது கடை, அலுவலகம் ஆகிய இடங்களிலும் மொத்தம் 3 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை நடத்தப்பட்ட சோதனையில் பழைய ரூபாய் நோட்டுகள் 10 கோடி அளவிலும், அதே போல 6 கிலோ தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த சோதனை இன்று காலையிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய, அதாவது பெரியமேட்டில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியில் இராணி என்பவர் வசித்து வருகிறார். அவர் வீட்டில் தற்போது சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பெருமாள் முதலி தெரு, NSC போஸ் ரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரது கடையிலும், அதே போல சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் எப்படி இவருக்கு வந்தது என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் கணக்கில் வராதவை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுப்பிரமணியன், இந்த சோதனையானது தொடருமா? வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்? சோதனை தற்போது வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு, அதாவது பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகுதான் இது தொடர்பான தகவலை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியே தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஹவாலா ஏஜென்ட்டுகளுக்கும் இது தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பழைய ரூபாய் 10 கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகள் எப்படி இவருக்கு கிடைத்தது, அது கணக்கில் வராத பணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, இவர்களுடைய நண்பர்கள் யாருக்காவது தொடர்பு இருக்கலாமா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இவரது கடையிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுப்பிரமணியன், பிடிபட்டது தொடர்பாக நகை வியாபாரியிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறதா? அவரது வீட்டில் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7வது மாடியில் அவரது வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு நாம் செல்ல அனுமதி இல்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அந்த பணம் ஹவாலா ஏஜென்ட்டுகளுக்குரிய தொடர்பாக இருக்கலாமா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கோணத்தில் தான் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடைய பண பரிமாற்றங்கள், வங்கி கணக்குகள், பண பரிமாற்ற கணக்குகள் என்ற பல்வேறு தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்துதான் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.